குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே திருமழிசை ஆழ்வார் எம்பெருமானுடைய நிலைகள் எல்லாவற்றையும் அனுபவித்து வருகின்ற கிரமத்திலே அவனுடைய அர்ச்சாவதார அனுபவத்தையும் செய்கிறார். அதிலே திருவரங்கத்தை 7 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்தவர். தொடர்ந்து திருக்குடந்தை என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை 6 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்தருளினார். அதிலே கீழே 4 பாசுரங்கள் ராமபிரானாய் கண்ணபிரானாய் அவதரித்தவன் தான் திருக்குடந்தையிலே எழுந்தருளியிருக்கிறான் என்று ராமாவதார செயல்கள் கிருஷ்ணாவதார செயல்களை எல்லாம் சொல்லி அவனே என்றோ திருக்குடந்தையிலேயும் எழுந்தருளியிருக்கிறான் என்று அனுபவித்தார். இப்பொழுது திருக்குடந்தையினுடைய 5வது பாசுரம், அதாவது திருச்சந்த விருத்தத்திலே இது 60வது பாசுரம். அதிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், திருவேங்கடமலையிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான், நின்ற திருக்கோலத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமான் அவன்தான் திருக்குடந்தையிலே சயன திருக்கோலத்திலே எழுந்தருளிருக்கிறான். அவன் வேறு இவன் வேறு அல்லன், இருவரும் ஒருவரே என்பது போல இந்த 60வது பாசுரத்திலே அருளிச் செய்கிறார். செழுங்கொழும் பெரும்பனி பொழிந்திடா உயர்ந்தவேல் விழுந்துலர்ந்தெழுந்து விண்புடைக்கும் வேங்கடத்துள் நின்று எழுந்திருந்து தேன் பொருந்து பூம்பொழில் தழைக்கொழும் செழுந்தடற்குடந்தையுள் கிடந்த மாலுமல்லையே. திருவேங்கட மலை என்னால் அது எப்படிப்பட்ட மலை? திருவேங்கடமலையிலே மூங்கில்கள் எல்லாம், அது மலைப்பிரதேசம் ஆகையினாலே மூங்கில்கள் நிறைய வளர்ந்திருக்கின்றனவாம். அந்த மூங்கில்கள் எப்படி இருக்கின்றன என்றால், செழுங்கொழும் பெரும் பனி பொழிந்திடா, இடைவிடாமல் தாரைகளாக அப்படி அந்த மூடு பனிகள் எல்லாம் என்ன ஆகிறது, பொழிகிறது. அப்படி பொழிந்தவாறே அந்த மூங்கில்கள் எல்லாம் அப்படியே சுருண்டு கிடக்குமாம். பனி பொழிந்தால் மூங்கில்கள் அப்படி சுருண்டு விடுமாம். அதற்கு பிறகு சூரியன் உதித்தால் அந்த பனிகள் எல்லாம் விலகிவிடும் அல்லவா. உடனே என்ன ஆகும், அந்த சுருண்டு கிடக்கிற மூங்கில் எல்லாம் சடார் என்று அப்படி நிமிருமாம். அதைத்தான் என்ன தெரிவிக்கிறார், உயர்ந்தவே என்று விழுந்து உலர்ந்து எழுந்து என்று. அந்த வேயின்னா மூங்கிலானவை அப்படி உலர்ந்து எழுந்து என்று பனிகளெல்லாம் உலர்ந்தவாறே அவை நன்றாக நிமிர்ந்து அப்படி இருக்கின்றனவாம். அப்படி இருக்க விழுந்து உலர்ந்து விண்புடைக்கும் என்னால் ஆகாசம் வரை அளாவி கிடக்கும் என்று அப்படி தெரிவிக்கிறார். இதெல்லாம் அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டார். அப்படி விண்புடைக்கும் வேங்கடம். வேங்கடம் என்கிற சப்தத்திற்கே என்ன பொருள் என்னால், வேம் என்னால் அது என்ன, வேம் என்னால் பாவங்களை கடம் என்னால் போக்குகிறான். நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்ற இடம் என்றுதான் அந்த வேங்கடம் என்கிற சொல்லுக்கே பொருள். ஆஹா, நாமும் கூட எப்படி இருக்கிறோம் என்றால், அனாதி காலமாக நாம் செய்த, அதாவது அறியாமையால் செய்த பாவங்களாலே நாம் அப்படி சுருண்டு கிடக்கிறோம். ஆனால் திருவேங்கடமுடையானை சேவிக்க சென்றோமானால் நம்முடைய பாபங்கள் எல்லாம் ஒரு நிமிஷத்திலே நம்மை விட்டு அகன்று விடுகின்றன. நாமும் உயர்ந்த பேற்றை பெறுகிறோம் என்பதுதான் இந்த இடத்திலே அப்படி காட்டப் பெறுகிறது என்றே கொள்ளலாம். ஆக, பனி பொழிந்திட சுருண்டு கிடக்கிற மூங்கிலானது சூரிய கிரணம் பட்டவாறே அப்படி உயர்ந்து நிற்கிறார் போலே நம்முடைய பாவங்களாலே சுருண்டு கிடக்கிற நாமும் கூட அந்த திருவேங்கடமுடையானுடைய கட்டாட்சம் பெற்றவாறே உயர்ந்த பேற்றை, பாவங்கள் விலகி உயர்ந்த பேற்றை அடைகிறோம். அதை இங்கே அப்படி மறைமுகமாக காட்டுகிறார் திருமழிசை ஆழ்வார். அப்படிப்பட்ட வேங்கடத்துள் நின்று அந்த எம்பெருமான், வேங்கடத்துள் நிற்கின்ற எம்பெருமான் எவனோ அவன்தான் எங்கே இருக்கிறான் என்றால், செழுந்தடங் குடந்தையுள் கிடந்தமால் என்று. செழுந்தடங் குழந்தை, செழுமை மிக்க அழகிய தடாகங்கள், அந்த தடாகங்கள் சூழ்ந்த திருக்குடந்தையான். அந்த குடந்தையில் கிடந்தமாலும் அல்லையே, சயனத்திற்கின்ற எம்பெருமானும் நீயே அல்லவோ என்கிறார். அந்த தடாகங்கள் எப்படிப்பட்டவை என்னால், எழுந்திருந்து தேன் பொருந்து பூம்பொழில் தழைக்கொழும் என்று. தேன் என்னால்
தேனை பருகுகின்ற வண்டுகள் அவள் என்ன செய்கின்றன என்றால் அந்த புஷ்பங்கள் நிறைந்த சோலைகள், அந்த வண்டுகள் எல்லாம் படிய பெற்ற புஷ்பங்கள் நிறைந்த சோலைகள், அந்த சோலைகள் தழைத்து ஓங்கா நிற்க பெற்ற தடங்களை உடையது திருக்குடந்தை என்று அந்த திருக்குடந்தையினுடைய இயற்கை காட்சியும் வர்ணித்து, அப்படிப்பட்ட குடந்தையுள் கிடந்தமாலும் அல்லையே, ஆக திருவேங்கடத்தில் நின்றவனும் நீயே, திருக்குடந்தையிலே சயனித்திருப்பவனும் நீயே, அங்கே நின்ற திருக்கோலத்திலே இருக்கிற வடிவழகை காட்டினாய், இங்கே கிடந்த திருக்கோலத்திலே இருக்கிற வடிவழகை காட்டினாய் என்று இப்படியெல்லாம் பாசுரங்களை அருளி செய்து கொண்டு அந்த திருக்குடந்தை எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டே வந்தார். ஆனாலும் இத்தனையும் கேட்ட அந்த திருக்குடந்தை எம்பெருமான் அவன் அர்ச்சாவதாரம் அல்லவா, அதாவது திருக்கோயிலே எழுந்தருளி இருக்கிற ஒரு விக்கிரகமாக அப்படி எழுந்தருளி இருக்கிறவன் அல்லவா, ஆகையினாலே அவன் வாய் திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லையா. உடனே திருமழிசை ஆழ்வாருக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டு விட்டது. இவன் வாயே திறக்காமல் நாம் இத்தனை சொன்ன பொழுதும் சிறிது கூட இடம்பலம் கூட கொள்ளாமல் அசையாமல் கிடக்கிறானே, அவ்வளவு இவனுக்கு களைப்பு ஏற்பட்டு விட்டதா என்று நினைத்தார். களைப்புக்கு என்ன காரணம் என்று பார்த்தார். உடனே 61வது பாசுரத்திலே அதை தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கஞாலமேனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்தகால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. எம்பெருமானே, நீ உலகத்தை எல்லாம் உன்னுடைய திருவடிகளாலே அளந்து கொண்டாயே, அதாவது தன்னுடைய திருமேனியை பெரிதாக ஆக்கிக் கொண்டு இப்படியெல்லாம் பண்ணினான் அல்லவா, அதைத்தான் நடந்த கால்கள் நொந்தவோ, அப்படி உலகமெல்லாம் நடந்த திருவடிகள் மிகவும் நொந்து விட்டனவோ, அதனால் இப்படி நீ சயனித்து கிடக்கிறாயோ, நடந்த கால்கள் நொந்தவோ என்றார். அதற்கு மேலே நடுங்கஞாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ, ஞாலம் நடுங்க ஏனமாய் இடந்தமை என்னால் வராகாவதாரத்தை தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்திலே. அதாவது எம்பெருமான் உலகத்தை எல்லாம் அப்படி தன்னுடைய கோரை பற்களாலே குத்தி எடுத்தான் வராகாவதாரத்திலே. அப்படி குத்தி எடுக்கிற பொழுது தன்னுடைய திருமேனியை மிகவும் சிரமப்படுத்தி கொண்டன்றோ அந்த செயலை செய்திருக்க வேண்டும். அப்பொழுது உலகமெல்லாம் நடுங்கி இருக்குமே, அது தெரிவிக்கிறார். ஞாலமெல்லாம் நடுங்க ஓர் ஏனமாய் இந்த பூமியை இடந்து எடுத்தாயே, அந்த மெய் குலுங்க உன்னுடைய உடம்பு குலுங்கும்படியாக எடுத்தாயே, அதனால் ஏற்பட்ட களைப்போ இப்படி நீ சயனித்துக் கொண்டிருக்கிறாய் என்று திருக்குடந்தை எம்பெருமானை பார்த்து கேட்கிறார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்கு மால் வரைச்சுரம் என்றார். அதற்கு மேலே அப்படி இவன் எழுந்தருளி இருந்த நிலையது. அது கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள், அப்படியெல்லாம் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற இடம் எது என்னால் காவிரி கடந்த கால், அதாவது காவிரி ஆறானது அங்கே பரம்பி பெருகி அப்படி ஓடுகின்றதாம். அப்படிப்பட்ட அந்த காவிரியினுடைய கரையில இருக்கக்கூடிய திருக்குடந்தை என்கிற திருத்தலம், அதிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். இதையெல்லாம் ஆழ்வார் அருளி செய்து கொண்டே வந்த பொழுதும் கூட எம்பெருமான் வாய் திறந்து வார்த்தை சொல்லவில்லை. எம்பெருமானே, உனக்கு எதனால் களைப்பு? உலகத்தை எல்லாம் அளந்தாயே அதனால் களைப்பா, அல்லது உலகத்தை வராகமாக தாங்கி எடுத்தாயே அதனால் களைப்பா, ஏன் இன்னும் நீ சயனித்து கிடக்கிறாய் என்று அந்த எம்பெருமானை பார்த்து கேட்ட பொழுதும் கூட எம்பெருமான் வாயை திறந்தான் இல்லை. உடனே பார்த்தார் ஆழ்வார், கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு, நான் இவ்வளவு தூரம் பேசுகின்றேன், அப்பொழுதும் நீ எனக்கு வாய் பதில் சொல்லாமல் இப்படி வாய் திறவாமல் நீ இருக்கலாமா? நீ கிடந்தது போதும், எழுந்திருந்து பேசு, எழுந்து என்னை நீ வரவேற்க வேண்டாமா? எனக்கு நீ ஆறுதல் வார்த்தை சொல்ல வேண்டாமா? என்னை பார்ப்பதற்காக நீர் இவ்வளவு தூரம் வந்தீரோ என்று என்னை பார்த்து நீ கேட்க வேண்டாமா? நான் உன்னுடைய திருவிடுகளை பற்றி கொள்ள வேண்டாமா? ஆகினாலே எம்பெருமானே, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு என்று அருளி செய்தாராம். உடனே எம்பெருமான் என்ன செய்தான்? ஆழ்வாருடைய பிரார்த்தனையை நிறைவேற்றும் பொருட்டு ஆழ்வாருடைய கட்டளையாகவே கொண்டு என்ன செய்தான் என்றால், அப்படி சற்று எழுந்திருக்க தொடங்கினானாம் தன்னுடைய அரவணையிலிருந்து, அந்த பாம்பு படுக்கையிலிருந்து. உடனே பார்த்தார் ஆழ்வார், ஐயோ எம்பெருமானை நாம் எழுந்திருக்க சொல்லிவிட்டோமே என்று பார்த்து, போதும் போதும் போதும், நீ இப்படியே எழுந்தருளியிரு, வாழிகேசனே, உனக்கு எந்த குறையும் வராமல் நீ என்றைக்கும் வாழி 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 என்று அவனுக்கு பல்லாண்டு பாடினாராம். அதாவது அடியவர்கள் சொன்ன வண்ணமே அவன் செய்து விட்டான். ஆகையினாலே அந்த திருக்குடந்தை எம்பெருமான் அவனை போய் இவர் சேவித்து கிடந்தவாறு
எழுந்திருந்து பேசி என்று சொன்னவுடனே சற்று படுக்கையில் இருந்து எழுந்திருக்க தொடங்கினான் அல்லவா, அப்படி அவன் அடியவர்களுக்கு அவன் ஆட்பட்டு செய்த செயலை கண்டவுடனே மிகவும் மகிழ்ந்த திருமழிசையாழ்வார் அவனை வாழி என்று வாழ்த்தினார். அதுதான் வாழி கேசனே என்று பாசுரம் முடிகிறது. அதற்கு சேர இன்றைக்கும் நாம் திருக்குடந்தை என்கிற திவ்யதேசத்திற்கு சென்றோமானால் அங்கே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவன் உத்தான சயனம் என்றே சொல்லுவார்கள். அதாவது மற்ற திவ்யதேசங்களை எல்லாம் சயன திருக்கோலத்திலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் நன்றாக படுத்த நிலையிலே, அதாவது சயனத்திருக்கிற நிலையிலே தான் சேவை சாதிப்பான். ஆனால் திருக்குடந்தை என்கிற திவ்யதேசத்திலே மட்டும் எம்பெருமான் சற்று எழுந்திருந்து இருக்கிற நிலையிலே, சயனித்துக் கொண்டே சற்று எழுந்திருக்கிற நிலையிலே அவன் சேவை சாதிக்கிறபடியினாலே திருமழிசை ஆழ்வாருக்காக அவன் எழுந்து நின்ற நிலைதான் இது. ஆகவேதான் இங்கே உத்தான சயனம், அதாவது எழுந்திருக்கிற நிலையிலேயே அவனுடைய சயனம் அமைந்திருக்கிறது என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். இன்றைக்கும் நாம் அந்த திருக்குடந்தையிலே சென்றோமானால் அந்த மூலவரை உத்தான சயனத்திலே நாம் சேவித்து மகிழலாம். திருமழிசை ஆழ்வார் சொன்னபடியே செய்தவன் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் அதே திருக்கோலத்திலே அவன் எழுந்தருள் இருக்கிறானாம். அது இந்த பாசுரத்தை கொண்டு பெரியோர்கள் நமக்கு காட்டுகின்றார்கள். கடந்த கால் பறந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழி கேசனே என்று அவனை மங்களாசாசனம் செய்தார். ஆஹா, திருவரங்கத்தை 7 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்தவர் இந்த திருக்குடந்தையிலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை 6 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்தார். இப்படி 61வது பாசுரத்திலே இந்த திருக்குடந்தையினுடைய மங்களாசாசனமானது இந்த 61வது பாசுரத்தோடு நிறைவு பெறுகிறது. இன்னும் மேலே தொடர்ந்து திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரங்களை நாம் அனுபவிப்போம்.